ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஆர் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ணோன்னா பைக் ரேஸாக ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய். கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேமுக்குள்ளே போகலாம் கைஸ். அடடா, எனக்கு முன்னாடி யாரும் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து முடிக்கலாம் கைஸ். அதுதானே நம்ம பழக்கம். பைக்கில் போகணும். ஆனால் இந்த கேம் விளையாட நல்லா தான் இருக்குது கைஸ். எஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் லெவல் போகலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் லெவல் ஈஸியாக இருக்குது. ஐயோ, என்னாச்சு? எதுக்குள்ளேயோ போகுது. நான் இதுக்குள்ளே போக சொல்லவே இல்லை. போ, இதுக்குள்ளே போ. சாரி கைஸ். இப்போ போகுது கைஸ். நெக்ஸ்ட் லெவல் போ. நான் முடிக்காமே நெக்ஸ்ட் லெவலு. ஆனாலும் இந்த கேமு இது ஒரு 2-3 டைம் நான் விளையாண்டுருக்கேன் கைஸ். நான் விளையாண்டு வீடியோ போட்டது இல்லை. நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலனா, ஸ்கூல் ஆரம்பித்து விட்டது, அதனால போடலை கைஸ். இனிமேல் ரெகுலராக வீடியோ வருமானு கேட்டால் அது டவுட்டு தான். ஆனால் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே அப்லோடு பண்ணுவேன் கைஸ். புது பைக் கொடுத்துருக்காங்க கைஸ். இனி நம்ம புது பைக்கில் தான் போகிறோம். ஏன்னா திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து விட்டோம். பரவாயில்ல, ஒரு டைம் தாண்டுவோம். கைஸ், இது பார்க்க அப்படியே ஒரு போலீஸ் மாதிரியே இருக்குது கைஸ். அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, வண்டி எல்லாம். என்னடா லெவல் இது கைஸ். வட்டமாக இருக்குது கைஸ். எப்படியோ இதையும் தாண்டியாச்சு கைஸ். எல்லாத்தையும் தாண்டிகிட்டே இருக்கும் கைஸ். ஒன்றத்தையும் அவுட் ஆகலை. ஃபஸ்ட்டு அது குழப்பன்னு. ஐயோ, இப்போ தானே கைஸ் சொன்னேன் அவுட் ஆகலைன்னு. அதுக்குள்ளே கேமுக்கே பொறுக்கலையோ, ரொம்ப அவுட் ஆகாமல் விளையாடுறேன்னு. இது ஈஸியாக இருக்குது கைஸ். ஆகாயத்திலேயே ஜெயிச்சாச்சு கைஸ். நெக்ஸ்ட் புது லெவல் ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருந்தாலும் கேவலமாக தான் இருக்கும். கைஸ், இதில் எல்லாமே நம்ம தான் இப்படி திருப்பணும், எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஆனால் அது ஒன்றுமே கேமில் இருக்காது. நம்ம பிடிச்சி இப்படி திருப்போம். சொருகிட்டேனே. நம்ம ஒரே ஒரு ஆர்ட்டா ஸ்டாரா? அம்மா, அது எதுக்குள்ள நடுவில் வச்சுருக்கீங்க? நான் பார்க்கவே இல்லை. இப்படி போனோம் கைஸ். திருப்பியுமா? இந்த டைம் தெரியும் கைஸ். இந்த டைம் அவுட் ஆக மாட்டேன் கைஸ். குண்டு கூலி அவுட் ஆக மாட்டேன்னு சொல்லி அவுட் ஆகிட்டேன்.
கேஷ் அந்த இடத்துல இருக்கிறதே மறந்துட்டேன் கேஷ். மறக்கலை இந்த மாதிரி. ஆபா ஜெயிச்சாச்சு. கைஸ் என்ன கைஸ் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. மறுபடியுமா அதே இடம். இப்படியெல்லாம் வச்சு ஏறி போக சொன்னால் இது கேமுங்கிறனால ஏறலாம் கைஸ். அதுவே இது ஒரு ஒரிஜினலில் நம்ம பண்ணோன்னா நம்மளால் ஏற முடியுமா சொல்லுங்கள்? ஏண்டா மனச்சாட்சி இருக்காடா. எப்படியோ கஷ்டமான லெவலையும் முடிச்சாச்சு. கஷ்டமான லெவலெல்லாம் ஈஸியாகும், ஈஸியான லெவலெல்லாம் கஷ்டமாகும். பிரேக் பிடிச்சி போகணும். அடப்பாவி. ஏய் கைஸ் திருப்பி அந்த இடத்துல அவுட் ஆகுறேன். இந்த டைம் அவுட் ஆகக்கூடாது. அப்பா பறந்துட்டே ஜெயிச்சிட்டேன் கைஸ். ஐயோ இந்த லெவல் இப்படி இருக்கும், இப்படின்னு போகணும். இனிமேதான் ஒரு ட்விஸ்டெல்லாம் வரும். ஒவ்வொரு லெவலையும் தாண்ட பக்கு திக்குன்னு தான் இருக்கு. பரவாயில்லையே. அடுத்து போலீஸ் பைக் கேஸ். கைஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கைஸ். இந்த வீடியோக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அடுத்த லெவல். ஐயா ஓ மல்டிப்ளேயர்லாம் இருக்குது கைஸ். ஆனால் நம்ம கூட விளையாட ஃப்ரெண்ட் இல்லை. அப்புறமா பார்த்துக்கலாம் கைஸ். இனிமேல் வண்டி பறக்கும். வண்டி பறக்குதோ இல்லையோ, இவனுக்கு குடல் வெளியில் வந்துடுமோ? பா என்ன இது? அப்படிதான் அவுட் ஆகக்கூடாதுன்னு நினச்சி அவுட் ஆகுறேன் கைஸ். என்ன பொறுமை. அவுட்டான நானாக இருக்க மாட்டேன். ஏன்னா நான் சித்தப்பாவை மாதிரி இருக்கேன் காய்ஸ். இன்னும் 10 ரூபாய் வந்தால் போதும் இப்படி அவுட் ஆகுறது. சை போட. இனிமேல் இப்படி வந்து அப்புறம் தான் பின்னாடி போகணும். பிளான் கரெக்ட் ஆயிடுச்சு. ஏண்டா இப்படி கொடுத்தா நான் எப்படிடா போகிறது? பொறுமை சாகப்போ. இப்படிதான் ஏதோ ஈஸியாக இருக்கிறதெல்லாம் தாண்டியாச்சு. அதுவும் இந்த இடத்துல தான் அங்கே பொறுமையாக போகணும். ஏன்னா இந்த இடத்துல போக போக இந்த மாதிரி வீல் தூக்கிக்கும். அதனால தான் புது பைக் கிடச்சிருச்சே.
புது பைக் கிடச்சிருச்சு, புது பைக் கிடச்சிருச்சு, புது பைக் கிடச்சிருச்சு. கைஸ் புது பைக் கிடச்சிருச்சு. திருப்பி திருப்பி அதுலேருந்தே வருது. போங்கடா, அடுத்த லெவல் போகிறேன். இதை முடிச்சுட்டு போகிறேன். ஐயா போங்கடா. வாங்க அடுத்த லெவல் போகலாம். ஐயா இங்கே இருக்கு. ஐயோ உழப்புது. வரமாட்டேங்குதே. அப்பா வந்துடுச்சு. அஞ்சாவது லெவல். என்னடா இது இப்படி கொடுத்து வச்சிருக்கீங்க? எப்படியோ தாண்டி சந்தோஷப்படுறதுக்குள்ள சாவுது. அது இங்கே வந்து தான் செத்தேன். இங்கெல்லாம் பிரேக் பிடிச்சி தான் போகணுங்க. இன்னும் இது ஒன்று இருக்கா? ஏய் செத்துற வேண்டாம் அப்படியெல்லாம் போனா. என்னடா பண்ணுறீங்க? 5 நிமிஷத்தில் வயிற்று கலக்கிடுச்சு எனக்கு. இப்போ பாருங்கடா. ஏன் நில்றா? இப்படி போகணும், சும்மா பறக்கக்கூடாது. ஏண்டா இதுக்காடா இவ்வளோ சுத்த வச்சிங்க நீங்கள்? இன்னும் இது வேற ஒரு லெவலு. இதில் இப்படி போய் இதில் இப்படி வந்து அம்மா இனிமே ஐயோ இது வேற ஒன்றாச்சு. இதில் போகிறதே கஷ்டம். செத்துட்டேன் எதுவுமே பண்ணாமல் செத்துட்டேன் காய்ஸ். நான் அழுகிறேன். இப்போ நான் அழுகிறேன் காய்ஸ். இப்போ ஃபுல் ஸ்பீடாக பின்னாடி போய் பறக்க போகிறேன். அவ்வளோதான் காய்ஸ், ஜெயிச்சாச்சு. என்னப்பா ஐயோ முட்டு சந்து. இது வெறும் முட்டு சந்து இல்லை, உருண்டை. கண்டிப்பாக அவுட்டு தான் காய்ஸ். நானே சொன்னேன்ல. இங்கே மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும், அது அங்கே வந்தால் ஸ்லோவாக வருது. ஒரு ட்ரிக் இருக்குமோ? அப்பா ட்ரிக்குன்னு ஒன்று பயந்துருச்சு. பொறுமை எம்மா பொறுமைன்னு சொல்லி நான் அங்கே ஃபினிஷ் லைனை பார்த்து செத்துட்டேன். இதுக்கு பேர் தான் பார்க்க வச்சு சாகுறது. ஏம்மா திருப்பி செத்துட்டோம். செத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு கோவம் வருது கைஸ். உங்கள் மேலே இல்லை, இந்த கேம் மேலே, இந்த லெவல் மேலே. அது இது மேலே கோவம் வருது.
அப்பா தாண்டியாச்சு, இனிமேல் பொறுமையாக போகணும். அப்பா எப்படி எந்த லெவலே தாண்டியாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிந்து விட்டது. இந்த வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.